வணக்கம் நண்பர்களே. இன்றைய உணவே மருந்து பகுதியில கொழுப்புச்சத்தை பத்தி பார்க்கலாம். உணவு விஷயத்துல முக்கியத்துவம் பெற்ற இரண்டாவது பெரிய ரசாயன பொருள் கொழுப்பு தான். கார்போஹைட்ரேட்டுகளை போல கொழுப்பு பொருட்கள் நீர்ல கரையாது. நாம உட்கொள்ற எண்ணெய்கள் கொழுப்பு என்ற தொகுதியில அடங்கி இருக்கின்றன. சாதாரண சீதோஷ்ண நிலையில கொழுப்பு பொருட்கள் திடப்பொருட்களா இருக்கும். எண்ணெய்கள் திரவ மூலத்தில் தான் இருக்குது. ரசாயன விஷயத்துல திட ரூபத்தில் உள்ள கொழுப்புக்கும் திரவ ரூபத்தில் உள்ள கொழுப்புக்கும் வித்தியாசம் கிடையாது. திடரூப கொழுப்பை சூடாக்குனா உருகி திரவமாகும். எண்ணெயை குளிர்வித்தா உறைஞ்சு திடமாகும். கொழுப்பு தொகுதியில 4 வகை பார்க்கலாம். சாதாரண கொழுப்புக்கள், பாஸ்போ கொழுப்புக்கள், கேலக்டோ கொழுப்புக்கள், ஸ்ட்ரால்கள். அதாவது அன்றாட தேவைக்கு அதிகமா கிடைக்கிற உணவை உடல் வருங்கால தேவைக்கு கொழுப்பா சேமிச்சு வைக்குது. அதனால தான் அதிகமா உண்பவர்களோட உடல்கள் பருத்து போகுது. கிளிசரின் அப்படிங்கிற ஒரு வகை அமிலத்துல ஒரு அணுவோட கொழுப்பு அமிலங்கள் 3 அணுக்கள் இணைய விளையும் பொருள் தான் கொழுப்பு. ஆலிவ் எண்ணெய் என்ற சாதாரண கொழுப்பு பொருள் கிளிசரின் ஒலிக்கமிலம் என்ற அமிலமும் இணைய கிடைக்கிறது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்ற கொழுப்புகள் பலவித சாதாரண கொழுப்புகளோட கலவைதான். வெண்ணெயும் நெய்யும் அப்படியே. சாதாரண கொழுப்புகள் நீரை விட கனம் குறைஞ்சது. அதனால தான் அது நீர்ல மிதக்குது. தாவர கொழுப்புல பாத்தீங்கன்னா விட்டமின்கள் இருக்காது. ஆனா மிருக கொழுப்புல விட்டமின் ஏயும் டியும் அதிகமா இருக்கும். பாஸ்போ கொழுப்புகள்ல பாஸ்பாலிக் அமிலம் சேர்ந்திருக்குது. பாஸ்பரம் அப்படிங்கிறது ஒரு உலோக சம்பந்தம் இல்லாத மஞ்சள் நிறத்துல மெழுகு போன்று இருக்கும் மூலகம். இந்த மூலகத்தை கொண்டு உண்டான அமிலம்தான் பாஸ்பாரிக் அமிலம். இந்த அமிலம் இணைந்துள்ள கொழுப்புகள் தான் பாஸ்போ கொழுப்புகள் அப்படின்றது. இது முக்கியமா தசையோட அமைப்பு பொருளா இருக்கு. கேலக்டோ கொழுப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இது ஸ்டாங்கோசைன் அப்படிங்கிற ரசாயன பொருள். கேலக்டோ சர்க்கரை ஆகிய இது 3 சேர்ந்தது. மனுஷ மூளையில பெரும்பாலும் இந்த கேலக்டோ கொழுப்பு தான் இருக்கு. ஸ்ட்ராங்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா, சிக்கலான வளைவு பூட்டமைப்பு கொண்ட ஒரு வகை சாராயங்கள். இவைகள் விட்டமின் டி முதலியவற்றில் அதிகமா காணப்படும். சுமார் 100 கிராம் கொழுப்பு தினசரி உணவுல இருக்கிறது அவசியம். வெண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், வனஸ்பதி ஆகிய உணவுப் பொருட்கள்ல கொழுப்பு கிடைக்குது. முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, சோயாபீன்ஸு, இறைச்சி, முட்டை, கடலை, பால் ஆகியவற்றிலையும் கொழுப்பு இருக்குது. இதுல இருக்கிற கொழுப்பு முட்டை, பால் போன்றவற்றில் உள்ள கொழுப்பு உடலுக்கு நல்லது. ஏனென்றால் இவற்றில் உள்ள கொழுப்பு எளிதில் ஜீரணமாகும். என்ன நண்பர்களே, இந்த வாரம் கொழுப்பு சத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் புரதத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கொழுப்பு சத்துக்களை பற்றி உங்களோட கருத்துக்களை வசியின் வாசிப்புகள்ல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.